நடக்க இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலிலே முடிவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கேள்வி ரொம்பவும் நியாயமான கேள்வி. அதாவது முடிவுகள் எப்படி இருக்கும் என்று ஆசைப்படுவது ஒன்று, முடிவுகள் எப்படி இருக்கக்கூடும் என்ற உண்மை என்பது வேறு. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். இந்த தேர்தல் களத்தில் முடிவுகள் இப்படி இருந்தால் நல்லது என்று. என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக கல்லறை வைப்பதற்கு இந்த தேர்தல் பயன்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் முக்கால்வாசி முடிந்துவிட்டது. 5 இடங்களில் அவர்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். அது கூட பாரதிய ஜனதா கட்சி வாக்குகளை பிரித்ததனால் கிடைத்த பிச்சை. அது இல்லாமற் போனால் சட்டமன்ற வரலாற்றிலேயே காங்கிரஸ் கட்சி இல்லாமலே போயிருக்கக்கூடிய சூழல் வந்திருக்கும். அந்த அளவுக்கு இந்த இனத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஈழத்திலே ராஜபக்சேவின் முதுகுக்கு பின்னால் இருந்து அரங்கேற்றியவர்கள் அவர்கள். இன்றும் மரணப்பசியோடு 3 உயிர்களை பழிவாங்குவதற்காக தமிழகம் முழுவதும் முயற்சி செய்பவர்கள் அவர்கள். எனவே இந்த தேர்தல் மூலமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் பெரியாருடைய ஆசை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் பெரியார் 5 ஆசைகளை வெளிப்படுத்தினார். அதில் ஒன்று காங்கிரஸ் ஒழிய வேண்டும் என்பது. எனவே இந்த காங்கிரஸ் தமிழகத்தில் ஒழிவது என்பது தமிழ் சமுதாயத்திற்கு நல்லது ஒன்று. இரண்டாவது, எனக்குள்ள வருத்தம், இந்த கூட்டணியை ஜெயலலிதா இவ்வளவு விரைவாக முறித்திருக்கக்கூடாது. காரணம், திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்பாராத மிக மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது. ராஜீவ்காந்தி படுகொலையின் போது அவர்கள் அடைந்த தோல்விக்கு பிறகு எழ முடியாத அளவுக்கு அவர்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முக்கிய பிரமுகர்களும் அடுத்தவன் சொத்தை அபகரிப்பதை தவிர வேறு எந்த செயலிலும் ஈடுபட்டதாக தெரியவில்லை இப்பொழுது பார்க்கிற பொழுது. எனவே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை முழுவதுமாக முடித்திருப்பதற்கு அருமையான வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்தல் மூலம் வந்தது. ஏனென்றால் அடுத்தடுத்து தோல்விகளை ஒரு இயக்கம் மரண அடியாக பெற்றால் அது மாண்டு போகும். எனவே அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மறு உயிர்ப்பு பெறாதபடி அதை முழுவதுமாக முடித்து விடுவதற்கு ஜெயலலிதா நினைத்திருந்தால் இந்த கூட்டணியை அப்படி அவர் தொடர்ந்திருக்க வேண்டும். இந்த கூட்டணி தொடர்ந்திருந்தால் மீண்டும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் ஒன்று திரண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை சந்தித்து அதனுடைய வரலாற்றின் கடைசி அத்தியாயத்தை அது எழுத வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருக்கும். அந்த வாய்ப்பை காலம் கொடுத்தது, ஜெயலலிதா அதை தவற விட்டுவிட்டார். சரி, இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் மறு உயிர்ப்பு பெறுகிறார் போல் மக்கள் இந்த குறைந்த காலத்திற்குள்ளேயே மனம் மாறி வாக்களிப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. அவர்கள் வாக்களிக்கவும் கூடாது என்று இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நான் வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். ஒரு தீமை முற்றாக அழிக்கப்பட வேண்டும். அந்த தீமை முழு தீமை அது. அதன் மூலம் எந்த நன்மையும் இந்த சமுதாயத்திற்கு வந்து சேரவில்லை. குறிப்பிட்ட ஒரு குடும்பங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களை வளர்த்து கொண்டதை தவிர இந்த மக்களுக்கு அவர்கள் ஆற்றிய தொண்டு ஒன்றும் கிடையாது. எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மக்கள் வாக்களிக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அப்படி பார்த்தால் எஞ்சி இருப்பது என்ன? நீங்கள் பாமக, விடுதலை சிறுத்தைகள் அவர்கள் ஒரு 5 மாவட்டங்களில் மட்டுமே ஓரளவு வலிமையை பெற்றிருப்பவர்கள். அவர்கள் ஒரு வலிமை மிக்க கூட்டணியில் இருப்பதன் மூலம்தான் தங்களுடைய செல்வாக்கை வெளிப்படுத்த முடியுமே தவிர அவர்கள் எப்பொழுது தனியாக நின்றாலும் அவர்கள் பலவீனமானவர்களாகவே தான் இருப்பார்கள். எனவே இந்த நிலையில் 10 விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய விஜயகாந்தும் பெரிய அளவுக்கு வாக்குகள் இல்லாமற் போனாலும், நீங்கள் இடதுசாரிகளுக்கு 2 இடதுசாரி இயக்கங்களுக்கும் சேர்த்தாலும் 5 விழுக்காடுக்கு மேல் வாக்குகள் இருக்காது. ஆனால் இடதுசாரி இயக்கங்களின் மீது பெரிய மரியாதை இருக்கிறது. எனவே இது ஒரு முற்போக்கு அணி போன்ற ஒரு முத்திரையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இடதுசாரிகள் பெருமளவுக்கு தவறு செய்யக்கூடியவர்கள் அல்ல. தவறு செய்யக்கூடியவர்களை தட்டி கேட்பவன் நான் என்று விஜயகாந்த் சொல்லியிருக்கிறார். அந்த துணிவோடு இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிராக தன்னுடைய விமர்சனங்களை நெறி சார்ந்து வைத்து நேர்மையான அரசியலை நடத்துவார் என்ற நம்பிக்கையை அவர் மக்களுக்கு ஊட்ட வேண்டும். அந்த மக்கள் நம்பிக்கையை பெற்றால் 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக இந்த அணி ஓரளவு நல்ல தொகுதிகளில் வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது வெற்றியை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். வழக்கமாக கருணாநிதி அவர்கள் காங்கிரசுடன் கூட்டணி வைத்துவதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர். தமிழர்களையும் கூட கொன்று குவிக்கும் போது அதை கண்டிக்காமல் காங்கிரசுடன் கொஞ்சி குழாவி கொண்டிருந்தார். ஆனால் சமீபத்தில் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே
காங்கிரஸையும் கைட்டுவிட்டார், பாமக, விடுதலை சிறுத்தை எல்லாத்தையும் கைட்டுவிட்டு தனியாக நிற்கின்றார். இதற்கு என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீர்கள்? அதாவது முழுக்க முழுக்க அவர் இந்த கட்சிகளை எல்லாம் தன்னுடைய தோளில் சுமந்ததாக நினைக்கிறார். இந்த கட்சிகளினால் நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. இந்த கட்சிகள் நம்மை வைத்து பலனடைந்தன. பலனடைந்த கட்சிகள் நம்மையே விமர்சிக்கக்கூடிய நிலையை எடுத்திருக்கின்றன என்கிற காரணம் ஒன்று. இளங்கோவனை போன்றவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் தனியாக நிற்க வேண்டும் என்று சொன்னதும், திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இருப்பதுதான் நம்முடைய தோல்விக்கு காரணம் என்று பகிரங்கமாக பேசியதும், அதை அகில இந்திய தலைமை எதிர்த்து எந்த கருத்தையும் சொல்லாமல் மறைமுகமாக ஆதரித்ததும் கலைஞருக்கு சில மன அவசங்களை கொடுத்திருக்கிறது. இதுவரையில் அவர் இந்த காங்கிரஸை சகித்து கொண்டது என்பது, காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தி என்பதற்காக அல்ல, தமிழகத்தில் காமராஜருக்கு பிறகு வாக்கு வங்கியை காங்கிரஸ் வளர்த்து வைத்திருக்கிறது என்பதற்காக அல்ல, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் தானும் இருந்து பகிர்ந்து கொண்டால் தன்னுடைய தவறுகளை எல்லாம் வெளியே கொண்டு வராமல் தடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்கிற ஒரு சுயநல நோக்கத்திற்காகத்தான் அவர் அதை செய்தார். அதை சகித்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு கனிமொழியே சிறையிலே இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட்ட நிலையில் எந்த வகையிலும் இவர் முயன்று பார்த்தும் மத்திய அரசு இவருடைய தவறுகளுக்கு அனுசரணையாக இருக்க முடியாத நிலை வந்தது. மத்திய அரசு யோக்கியமான அரசு என்று நான் சொல்லவில்லை. அது முழுக்க முழுக்க உச்சநீதிமன்றத்தின் பார்வைக்கு போய் உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சிபிஐ இயங்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டதன் விளைவு இந்த திருடர்கள் சிக்கிக்கொண்டார்கள். எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு திருடனை இன்னொரு திருடன் காட்டிக் கொடுக்க வேண்டிய நிலை வந்துவிட்ட பொழுது இனி இரண்டு திருடர்களும் ஒன்றாக இணைந்திருப்பதனால் பயன் இல்லை என்கிற தெளிவு அவருக்கு வந்திருக்கிறது. நேற்று வரை காங்கிரஸை சகித்து கொண்டதும் சுயநலத்திற்காக, இன்று காங்கிரஸை விட்டதும் கூட சுயநலத்திற்காக, உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸோடு உறவு இல்லை, ஆனால் மத்திய அரசில் காங்கிரஸோடு எங்களுக்கு உறவு உண்டு என்று சொல்லுவதும் சுத்த சுயப்பிரகாசமான சுயநலத்திற்காக. நன்றி ஐயா. உங்களது பல்வேறு அலுவலர்களுக்கிடையே எங்களுக்கு பேட்டி தந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சியின் மூலமாக இந்த நேர்காணலை இதுவரை கண்ட அத்தனை மக்களுக்கும் நான் வேண்டுகோளாக வைக்க விரும்புவது ஒன்றுதான். நல்ல அரசியல் தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் ஒரு மாற்று அணியை நீங்கள் நிச்சயம் வரவேற்க வேண்டும். திரும்ப திரும்ப திமுக அதிமுக என்று நாம் பார்த்து கொண்டே இருந்தால் இந்த இரண்டு பேருக்கும் இடையில், பாக்கு வெட்டிக்கு இடையில் பாக்கு சிதைவது போலத்தான் நம்முடைய நலன்களும் சிதைக்கப்படும். எனவே இன்றைக்கு மாற்றாக ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்ற இந்த விஜயகாந்தினுடைய தேமுதிகவும் இடதுசாரிகளும் இணைந்து உருவாக்கி இருக்கும் இந்த அணிக்கு நீங்கள் வாக்குகளை வழங்க வேண்டும். இந்த அணியை தவிர மற்றபடி நீங்கள் வாக்குகளை வழங்குவதற்கு திரும்பி பார்த்தால் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக இருக்கக்கூடிய களத்தில் நல்ல வேட்பாளர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் வேறொரு தலைவுடன் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.